ஷூட்டிங்கில் லதாவை அடித்தாரா எம்ஜிஆர்? 50 ஆண்டு காலமாக மூடி மறைக்கப்பட்ட அந்த அதிர்ச்சி உண்மை. வணக்கம் நேயர்களே. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் நடித்த கதாநாயகிகளில் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்ட ஜோடி நடிகை லதா. உலகம் சுற்றும் வாலிபன் படம் தொடங்கி எத்தனையோ சூப்பர் ஹிட் படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்து புகழ் பெற்றவர். எப்போதும் தன் சக கலைஞர்களை கண்ணியத்தோடு நடத்தும் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் ஒட்டுமொத்த படக்குழுவினர் முன்னிலையிலும் நடிகை லதாவை பலார் என்று அறைந்தார் என்ற ஒரு செய்தி பல வருடங்களாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. நிஜமாகவே அங்கு என்ன நடந்தது? எம்ஜிஆர் ஏன் அப்படி செய்தார்? மூடி மறைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை இப்போது பார்ப்போம். அது நேற்று இன்று நாளை திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த காலகட்டம். அந்த படத்தில் ஒரு முக்கியமான உணர்ச்சி பூர்வமான காட்சியில் எம்ஜிஆரும் லதாவும் நடித்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியில் லதா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து பயந்து நிஜமாகவே அழ வேண்டும். இயக்குனர் ஆக்ஷன் சொன்னதும் லதா நடிக்கத் தொடங்கினார். ஆனால் லதாவின் முகத்தில் அந்த நிஜமான பயமோ அழுகையோ வரவில்லை. எத்தனை முறை டேக் எடுத்து லதாவால் அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வர முடியவில்லை. இயக்குனர் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனார். அப்போது எம்ஜிஆர் ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். லதாவிடம் எதுவும் சொல்லாமல் திடீரென ஒட்டுமொத்த படக்குழுவினர் முன்னிலையிலும் லதாவின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டார். எதிர்பாராத இந்த அடி மற்றும் வலியால் நிலைத்தடுமாறிய லதா பயத்திலும் வேதனையிலும் அங்கேயே கதறி அழத் தொடங்கினார். லதா அழுத அடுத்த நொடி எம்ஜிஆர் இயக்குனரை பார்த்து கேமராவை ஆன் பண்ணுங்க என்று சைகை செய்தார். லதாவின் அந்த நிஜமான அழுகையும் பயமும் கேமராவில் மிக தத்ரூபமாக பதிவானது. காட்சி முடிவடைந்ததும் எம்ஜிஆர் உடனே லதாவிடம் சென்று, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, உங்களை நிஜமாக அழ வைக்கத்தான் நான் அப்படி செய்தேன் என்று கூறி ஐஸ் கட்டியை அவரே லதாவின் கன்னத்தில் வைத்தார். எம்ஜிஆரின் இந்த சினிமா அர்ப்பணிப்பை கண்டு லதா வியந்து போனார். இந்த சுவாரஸ்யமான பின்னணி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.